ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் அறங்காவலருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். hrce.tn.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அறங்காவலர் விண்ணப்பம்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், தமிழக கோவில்களில் அறங்காவலருக்கான ஒரு வேலையை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி தேதி 20/8/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கோவில்களில் அப்படின்னா மொத்தமாக 8193 திருக்கோயில்களில் பரம்பரை முறை வழி அறங்காவலரை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 49/1 கீழ் உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஜாப் கிடையாதுங்க, ஒரு பணி மாதிரி நீங்கள் தொண்டு பணி மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்க, பட் நல்ல ஒரு கௌரவ பணியாக இருக்கும். ஸோ கடைசி தேதி 20/8/2026 ஈவினிங் 5:45 அப்ளை பண்ண பாருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் முதல்ல இருக்க பாருங்க, பிரிவு 46(3) கீழ் அதை விட்டுருங்க. அது கடைசி தேதி முடிஞ்சிருச்சு. அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இதில் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பிரிவு 46(2) கீழ் நிறையா கோவில்களில் வேலைவாய்ப்பு. எவ்வளோ கோவில் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 84 கோவில்களில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பிரிவு 46(1) கீழ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 673 கோவில்களில் வேலைவாய்ப்பு இருக்குது. பிரிவு 49(1) கீழ் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் தான் அந்த 8100க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது தகுதிகள் எல்லாமே ஒன்று தாங்க. பிரிவு 46(2) இருக்கட்டும், பிரிவு 46(1) இருக்கட்டும், பிரிவு 49(1) இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரே பதவி, ஒரே கைட்லைன்ஸ் தான், ஒரே அப்ளிகேஷன் தான், எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ கோவில்கள் மட்டும் மாறுபடும், பிரிவு மட்டும் மாறுபடும். இது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது 46(2), 46(1), பிரிவு 49 மூணுமே செக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பிரிவு 49(1) கீழ் தான் 8193 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது அவ்வளோ கோயில்களில் வேலைவாய்ப்பு இருக்குது. உங்கள் சொந்த ஊர்களில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எது, அதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கு எது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தாலுக்கில் உள்ள எல்லாமே ஓப்பன் ஆகும். இல்லை உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க உங்கள் கிராமமாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கிராமம் எதுவும் அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்தில் எந்தெந்த கோயில்களில் வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய கிராமத்தில் ஒரு 2 கோயில் வேலைவாய்ப்பு இருக்குது. உங்கள் கிராமத்தில் எத்தனை வேலைவாய்ப்பு இருக்கோ அத்தனை கோயில்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதேமாரி உங்கள் தாலுக்கில் உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்கள் தாலுக்கில் வேறு ஊரில் இருக்க கோயில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ 2 கோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஒன்று டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம், இன்னொன்று அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி டேரெக்டாக சப்மிட் பண்ணலாம், அல்லது நீங்கள் அஞ்சல் மூலமாக சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் பாருங்கள், தகுதி 25 வயசு மேலே இருக்கணும், இந்து நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். இதில் 26 கைட்லைன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதிலுமே நீங்கள் பின்பற்றணும். இதெல்லாம் இந்த 26 தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்து சமயத்தை பின்பற்றாதவங்க, குற்றவியல் நீதிமன்றத்தில் உங்களுக்கு நடவடிக்கை இருக்கவங்க, ஆல்ரெடி அறங்காவலாக இருந்து உங்களை பதவி நீக்கம் பண்ணியிருக்கவங்க, மனச்சோர்வு மனக்குன்று அந்த மாதிரி இருக்கவங்க, நீங்கள் அறங்காவலராக அறக்கட்டளையின் கீழ் ஒர்க் பண்ணவங்க அந்த மாதிரி. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸ், இவங்களும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்காக இதான் இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இணைய வழியில் விண்ணப்பிக்க நீங்கள் எந்த கோயிலுக்கு அப்ளை பண்ண பொருள் அதுக்கு நேராக போயிட்டு விண்ணப்பித்தல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜ் இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பர் எதுவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கோடை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்கன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை அகைன் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் எந்த கோயிலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பெயர் முதல்ல உங்களுக்கான தலைப்பு நீங்கள் திருவா திருமதியா அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ பெயர் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான பெயர் என்ன அப்படின்றது கீபோர்டில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள். ஸோ கீபோர்ட் சரியாக ஒர்க் ஆகலை தெரியல அப்படின்றவங்க எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் நேமை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. திருமணமான பெண்கள் கணவர் நேம் நீங்கள் தமிழில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கம்பல்சரி உங்கள் ஆதாருக்கான நம்பரை கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு வயது சர்டிஃபிகேட் ஏஜுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணுங்க. எந்தமான ப்ரூஃப் நம்ம ஏஜுக்கு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு நகல், கல்வி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஏஜ் ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அப்லோட் பண்ணிக்கோங்க 500 KBக்குள்ளே இருக்க மாரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பிசியா, எம்பிசியா, SC ST அப்படின்ற மாரி கம்யூனிட்டி கேட்டகிரியை கொடுத்துட்டு அதில் நீங்கள் வந்து சைவமா வைணவமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகிரியோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதேமாரி மதப்பிரிவை பற்றிய விவரங்களை குறிப்பிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்க, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. டைப் பண்ணுற மாரி இருக்கும். இது ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் SC ST இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதுமானது, மற்றவங்க அப்லோட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் முழுமையான முகவரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தாலுக்கை சார்ந்தவங்க, எந்த கிராமத்தை சார்ந்தவங்க, அது எல்லாமே நீங்கள் தான் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முகவரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டோர் நம்பர் என்ன, தெரு பெயர் என்ன, உங்கள் கிராமம் என்ன, பின்கோடு என்ன. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸ் முழுமையான முகவரியை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வசிக்கும் இடத்திற்கும் கோயிலுக்கும் இடையே உள்ள தூரம். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோயிலுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, 1 கிலோமீட்டரா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. வசிப்பட சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட் இருந்துச்சா அப்படின்னா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த இருப்பிட சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். எல்லாமே 500 KBக்குள்ளே இருக்க மாரி. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10வது ஆப்ஷனில் சொந்தமாக உள்ள சொத்துக்கள், உங்களுக்கு சொந்தமாக என்னமான சொத்து இருக்குது, அதாவது ஒரு இடம் வச்சுருக்கீங்க, நிலம் வச்சுருக்கீங்க, வீடு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இடம் வீடு அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ பரப்பு இருக்குது, அதாவது இத்தனை ஏக்கர் இருக்குது அப்படின்ற மாரி நிலம் சொத்து ஒன்பைனா நிறையா இதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம், டைப் பண்ணலாம். இருக்கும் இடம் எந்த இடத்துல இருக்குது, செலுத்தும் தீர்வை என்ன, அது எல்லாமே நீங்கள் நார்மலாக ஃபில் பண்ணிக்கோங்க. நிலம் வீடுகள் முதலிய சொத்துக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ நிலம் இருக்குது அப்படின்னா நிலம் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிலம் அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா உங்கள் ஊர் பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏக்கர், ஸோ 1 ஏக்கர் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் 11வது சொத்துக்கள், அதாவது இதர ஆதாரங்கள் முதலியவற்றின் தோராய மதிப்பு, அவற்றிலிருந்து கிடைக்கும் ஆண்டு வருமானம். அதாவது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சொத்துக்கள் இருக்குது, இது வரைக்கும் பாருங்கள், இதை இப்போ நீங்கள் நிலம் வீடு வச்சுருக்கீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ மதிப்பு வருது, அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ ஆண்டு வருமானம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கீங்க. முக்கியமானது. ஸோ அதாவது அந்த தோராயமாக மதிப்பு, அந்த சொத்துக்கள் எவ்வளோ உங்களுக்கு இருக்கும், வீடு நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடைய சொத்து எவ்வளோ இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்கம் வருது அப்படின்னா எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றத இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா ஆம் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு வருமான வரி செலுத்துறீங்க பர் வருஷத்துக்கு அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். வருமான வரி செலுத்தலை அப்படின்றவங்க நீங்கள் இல்லை அப்படின்றத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொறுப்புகள், உங்களுக்கு என்னமான பொறுப்புகள் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் கடன் இருக்குது, அதிலுமே நீங்கள் பொறுப்புகள் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இத்தனை லட்ச ரூபாய் கடன் இருக்குது, இல்லை அப்படின்னா எந்த இல்லை அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. 14வதா திருக்கோயிலுக்கு விண்ணப்பத்தாரர் அல்லது பாக பிரிவினை ஆகாத குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பின் அவருடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களால் செய்யப்பட்ட தான தர்மங்கள் கட்டளைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரர் இதற்கு முன்பு ஏதேனும் திருக்கோயிலில் அல்லது அறக்கட்டையில் அறங்காவலராக இருந்திருக்கீங்களா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்திருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க. விண்ணப்பத்தாரர் ஏதேனும் திருக்கோயில் அல்லது அறக்கட்டையில் அறங்காவலராக ஒர்க் பண்ணி பதவியிலிருந்து நீக்கம் பண்ணாங்க அப்படின்னா ஆம் கொடுங்க. இல்லைனா இல்லை அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். விண்ணப்பத்தாரர் ஏதேனும் திருக்கோயில் அல்லது அறங்கட்டையில் அறங்காவலர் பதவியை துறந்திருப்பின், நீங்களே வந்து பார்த்தா துறந்திருக்கீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தற்போது வேறு திருக்கோயிலில் அறங்கட்டையில் பதவி இருக்கிறீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு
பார்த்துட்டு எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ரிலேஷன் யாராச்சும் வந்து அறங்காவலராக ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஏதாச்சும் வந்து திருக்கோயில் அரங்கத்தில் சொத்துக்கள் ஏதாச்சும் குத்தகைதாரராக அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ குத்தகைதாரர் இல்லை அப்படின்னா நீங்கள் திருக்கோயில் சொத்துக்களை அனுபவிக்கவில்லை அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். என்ஓசி கோவிலில் போயிட்டு என்ஓசி காப்பி மாரி வாங்கினுங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி நிலங்கள் இதர சொத்துக்கள் உரிமை குத்தகைதாரராக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அனுபவிக்கவில்லை அப்படின்றதுக்கு என்ஓசி காப்பி வாங்கி அதை அப்லோட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் அல்லது அவரது உறவினர்கள் வந்து கோயில் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. எல்லாம் படித்து பார்த்துட்டு எஸ் ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 25 படி உங்களுக்கு தகுதி இருக்கா, ஸோ நீங்கள் நன்னடத்தை உடையவரா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ந்த பணிகள் நேரம் ஆர்வம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதர தகுதி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்து சமயத்தை வெளிப்படையாக கொண்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகனா, எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் நீங்கள் சமூக சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்து மதம் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் ரெண்டுத்துக்கும் ஒரே டாக்குமெண்ட்ஸாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் இந்து மதம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று ஜாதி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் 25 வயதுக்கு குறையாதவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விடுவிப்பு பெறாத நொடிப்பு நிலையாரா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இருக்கா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் வந்து பண்ண பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் எஸ் ஆர் நோ எல்லாத்துக்கும் 9 நீங்கள் படித்து பார்த்துட்டு எஸ் ஆர் நோ இருக்கா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆதார் அட்டையில் உங்கள் பெயர் எப்படி இருக்கோ அதேமாரி ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டையில் இருக்க மாதிரி உங்கள் பெயரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். என்னமான டாக்குமெண்ட் அப்படின்னா ஆதார் அட்டை, உங்கள் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். சொத்து மதிப்பிற்கான சர்டிஃபிகேட், அதாவது இப்போ சாலவன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அதனால் சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட ஒரு ஒயிட் பேப்பர்லையோ அதுக்கான ஃபார்மேட்லையோ எனக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அதுக்கான மதிப்பெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். வருமான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும். இந்த 3 சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு வரைவை சேமிக்க அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸோ டிராஃப்டாக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ பேஜ் வந்து ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். இது ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணுறது மொதல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணமோ என்னமான கொஷின் கேட்டாங்களோ சேம் அதே மாதிரி தான் இந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து உங்கள் பெயர், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் தாலுக், எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கோவில் அப்ளை பண்ண போகிறீங்க, மற்றதுலையுமே நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ண மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன அட்டாச் பண்ணுறீங்க, ஆமாம் இல்லையா அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் சைன், உங்கள் பிளேஸ் என்ன அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உறுதிமொழி பிளேஸ் டேட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது முதல்ல நம்ம ஆன்லைன் மூலமாக டைரெக்டாக சப்மிட் பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யவும். இதில் போயிட்டு விண்ணப்பத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பெயர் என்ன, உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு விண்ணப்பம் இதில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பூர்த்தி பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 5 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அட்டாச் பண்ணி கேப்சர் கோடை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக சப்மிட் ஆகிடும். அதாவது 2 வழியில் நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். இன்னொன்று அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து சப்மிட் பண்ணலாம். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக சப்மிட் பண்ணுறது. இதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உதவி ஆணையர் அலுவலக முகவரி. நீங்கள் எந்த கோயிலுக்கு அப்ளை பண்ண போகிறோ அதுக்கான உதவி ஆணையர் இந்த அட்ரஸுக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதை கூடவே அட்டாச் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு டேரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணலாம். அல்லது அஞ்சல் மூலமாக இந்த அட்ரஸுக்கு அஞ்சல் மூலமாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி மாறிங்க. ஏன்னா ஒரு கோவில் தர்மகத்தா ஒரு அறங்காவலரை பண்ணவே ஒரு பெருமை இருக்கும். அந்த கோயில் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்.
ஏதாச்சும் திருவிழா நடத்தினாலும் நீங்கள் தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 8000க்கு மேலே ஒரு கோவில்களில் வேலைப்பு, சொந்த கோவில்கள்லேயே உங்கள் ஊரில் சொந்த கோவில்லே வந்து அந்த அறங்காவலருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.